எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. என்ன மாப்பிள்ள, இன்னும் நீங்க சாப்பிடலையா? இதோ சமையல் ரெடி ஆயிட்டு இருக்குங்க மாமா. ஏன் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்காளுங்க? மாப்பிள்ளை பட்டினியும் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க மாமா? தப்பா நினைக்காதீங்க மாப்பிள்ள, நான் பசிக்குதுன்னு சொல்லி பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். உங்களுக்கு சுகர் இருக்குல்ல மாமா, மாத்திரை போடணும்ல. அதுக்குல்ல மாப்பிள்ள, விருந்துக்கு வந்தவரை விட்டு நாங்க சாப்பிட்டோம். பரவாயில்லைங்க மாமா, இருக்கட்டும். இப்ப ரெடி ஆயிடும் மாமா. விருந்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கடையில வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு யோசித்தேன். ஐயோ இருக்கட்டும் மாமா, அவங்க சமைச்சதுக்கு அப்புறமே நான் சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள, அவங்க சமைக்கிறது சாப்பிடுற மாதிரி இருக்காது மாப்பிள்ள. மாமா, ஏற்கனவே அத்தை சமைச்சது எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு தெரியுமா மாமா? வாசனையே அப்படி இருந்துச்சு, பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு மாமா. பார்க்க நல்லா இருக்கு மாப்பிள்ள, ஆனா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. என்ன மாப்பிள்ள, ஜோக்கு சொன்னேன், ஜோக்கு. சிரிக்க மாட்டீங்களா? நான் என்ன உங்களை மாதிரி உம்முனா மூஞ்சியா? நான்லாம் நல்லா சிரிக்க சிரிக்க பேசி கலகலன்னு இருப்பேன் மாமா. அப்படியா மாப்பிள்ள? அப்படியே சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜோக் அடிச்சுட்டே இருப்போம் மாமா. அப்படிங்களா மாப்பிள்ள? எங்க ஒரு ஜோக் அவுத்து விடுங்க பாப்போம். நீங்க அவுத்து விடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வருது. ஒருத்தன் டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் டாக்டர் எனக்கு வயித்துல கட்டி இருக்கு, ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், கட்டி இருந்தா எதுக்கு ஆபரேஷன் பண்றீங்க, அது அவுத்து விட்டாலே போதும்னு சொன்னாராம். ஐயோ, என்ன மாப்பிள்ள, வெத்தலைச்சி பட்டுருச்சா? சரவணா, சாரி மாப்பிள்ள, வாயில இருந்த வெத்தலைச்சி உங்க மூஞ்சில பட்டுருச்சு. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீங்க ஜோக் அடிச்சீங்களா, அப்படி சிரிக்கும் போது உங்க மூஞ்சில பட்டுருச்சு. ஐயோ பரவாயில்லைங்க மாமா. சரவணா இரு. தெரியாம பட்டுச்சு மாப்பிள்ள. அப்பா போதும்பா. எங்களுக்கு தலை தீபாவளியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பூங்குடி, என்ன சொல்ற? நாங்க கிளம்புறோம் சொல்றோம். எதுக்குமா? இதுக்கு மேலயும் நீங்க எங்களை அசிங்கப்படுத்தணுமா? நீங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன்பா. ஆனா சரவணனுக்கு ஒண்ணுனா என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு இப்படி செலுத்துக்கிற? இதை விட வேற யாராலையுமே எங்களை கேவலப்படுத்த முடியாதுப்பா. தரைய துடைக்க சொன்னீங்க, டேங்க கிளீன் பண்ண சொன்னீங்க, இதெல்லாம் யதார்த்தமா நடந்துச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ நீங்க என் புருஷன் முகத்துல காரி துப்பி இருக்கீங்க. ஹேய் பூங்குடி, நீ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்க. மாமா என் மூஞ்சில காரிலாம் துப்புல, நான் ஒரு ஜோக் சொன்னானா அவரு சிரிச்சிட்டாரு, அதான் தெரியாம என் மேல பட்டுருச்சு. சரவணா, நீ புரியாம பேசாத. உனக்கு தான் புரியல பூங்குடி. நான் அடிச்ச ஜோக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, அதான் மாமா அப்படியே வெடிச்சு சிரிச்சிட்டாரு. அதுல எச்சிய மேல பட்டுருச்சு, இதுல என்ன இருக்கு? சரவணா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? வேண்டாப்பா, இதுக்கு மேலே எங்களால அவமானப்பட முடியாது. நாங்க கிளம்புறோம். ஏய், என்ன நீ அப்பா முன்னாடி எதிர்த்து பேசிட்டு இருக்க? நான் எதிர்த்தெல்லாம் எதுவும் பேசல. கிளம்புறதா இருந்தா தாராளமா கிளம்புங்க. நீங்க இங்க வந்தே ஆகணும்னு யாரும் தவம் கிடக்கல. நான் யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல. நீங்களா வந்து கெஞ்சி கேட்டீங்க. என்ன அதுக்காக வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையே இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? இந்த பார், இது என் வீடு, யாருக்காவது என்ன மாத்திக்க மாட்டேன். சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழுகணும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சிவசாமி சிவசாமியா தான் இருப்பேன். நீங்க வந்துட்டீங்கன்றதுக்காக ஐயோ இப்படி இருக்கணுமே அப்படி இருக்கணுமேன்னு என்னால பயந்து பயந்து இருக்க முடியாது. நான் எப்பயும் போலதான் இருக்கேன். அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா தாராளமா கிளம்பி போங்க. இங்க பாரு பூங்குடி, அதான் தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்றாருல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்ல சரவணா, பாரு, இத்தனை நாள் நீ சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றதை நீ கேப்பியா மாட்டியா? அது வந்து நான் நிறுத்து, நீ உள்ள போன்னு சொல்றேன். நீ வா, சொல்றேன்ல வா. சரவணா போ.